பழனி கார்த்தே கார்த்தே ஏய் கார்த்தே டேய் போடா கார்த்தே முச்சு டேய் டேய் யாராவது நீ ஆளை மாத்தி வெட்டிட்ட. ஏறி அவனை பாத்துட்டான். ஒண்ணு அவன் வேலை பார்த்து ஓடுறான் நீ. போயிடுச்சுட்டானா உயிருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா போயிடுச்சுட்டானா. டாக்டர் என்னடா சொன்னாங்க? கழுத்துலையும் வயிற்றுலையும் மட்டும் வெட்டு டீப்பா இருக்கு. டேய் ஏழுமலை, ஏய் ஏழுமலை என்னடா? டேய் வாடா டேய். டேய் அவன் நல்லா இருக்கான்டா, அவனுக்கு ஒண்ணும் இல்ல. நீ அழுகுற? ஏன்டா அழுகுற? அவன் நல்லா இருக்கான்டா. இங்க பாருங்க எவ்வளவு ரத்தம் பாருங்க. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லடா. இல்லடா என் வீட்டுல எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்குடா. அப்பெல்லாம் எனக்கு இந்த வழி தெரியலடா. இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் தாக்க முடியல. இல்லப்பா அவன்தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்கடா. நீ அழாதடா விடுடா டேய். இல்லடா நீங்களும் எதிரடா சொல்லுவீங்க. என் வீட்டுல யார் எதிர்ப்பட செத்து போயிடுவாங்க சொல்லுவீங்களா? நீங்களா கலாச்சிருந்தா என்ன? ஏய் செத்து டேய் 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 ஏழுமலை, டேய் டேய் ஏழுமலை, டேய் 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 ஒண்ணும் இல்லடா. டேய் ஒண்ணும் இல்லப்பா. டேய் நல்லா இருக்கா? டேய் ஒண்ணும் இல்ல. டேய் டேய் இந்த மேட்ச் வேணாம்டா. என்னது என்னடா சொல்ற? மேட்ச் வேணாமா? டேய் கார்த்திக் இருக்கிற நிலைமையில பேசாம வாக்கர் கொடுத்துடலாம்டா. டேய் என்னடா பேசுற? கார்த்திகோட டார்கெட்டே ராக்கர்ஸை வின் பண்றதுதான். அதை விட்டுட்டு இப்ப மேட்ச் வேணா எப்படிடா? ஏய் எனக்கு கூட மேட்ச் ஆடுறது தான்டா சரின்னு படுது. எப்படிடா அவன் உள்ள என்ன நிலைமையில இருக்கான்? நம்ம மைண்ட்ல இதான்டா ஓடும். எப்படிடா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆட முடியும்? ஏன்டா முடியாது? டேய் இல்லண்ணே என்ன சொன்னே? டேய் உன் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் நினைச்சேன் தானே அன்னைக்கு நடு ரோடு உன்னை பார்க்காம கால் வந்து மன்னிப்பு கேட்டு பிரிஞ்சு எடுத்து ஒன்னா சேர்த்தான். இப்ப செமிஃபைனல் வந்த உடனே அவன் உடம்பு சரியில்லாம இருக்கான், ஆட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்களால முடியும்டா, உங்களால முடியும். நீங்க சின்சியரா விளையாடி ஜெயிச்ச கப்ப கொண்டாந்து அவன்கிட்ட கொடுங்க. அதுதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க கொடுக்குற மரியாதை. இந்த மேட்சை எப்படி வின் பண்ணலாம்னு நீ யோசி பேசு. அதை விட்டு தேவையில்லாத ஃபீலிங்ஸ் விட்டுட்டு இருக்காத. என்ன போடா. எப்படா இருக்க? பரவாயில்ல. இது உனக்கு ஐந்தா அன்னி நிலைமை என் நிலைமை யோசிச்சு பாருங்க. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்ண்ணே. டேய் என்னடா பேசுற? இதெல்லாம் ரெட்டி பசங்க தான்டா. நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வரதுக்குள்ள பாரு உங்களை என்ன பண்ணுறேன்னு. அவசரப்படாதானே? நான் ஹாஸ்பிட்டல் வெளில வந்துடுறேன். அப்புறம் 6 போட்டு அவங்கள அடிப்போம். உடம்பை பார்த்துக்கோ சரியா? இந்த ஃபோனை வச்சுக்கோ. ஏதாவது ஃபோன் வந்ததுன்னா என்ன கூப்பிடு. சரிங்க. நான் வெளில போயிட்டு வரேன். ஓகே. உடம்பை பார்த்துக்கோ, பயப்படாத, நான் இருக்கேன். நீங்க என்ன பண்ற? இல்ல அண்ணன் தான் உன்னை பார்த்துக்க சொல்லுச்சு. இங்க வா.
பனிங்க. பேட்டிங். ஏண்டா இந்த வாட்டியா டாஸ் ஜெயிச்சிருக்கலாம்ல. எல்லா வாட்டியும் டாஸ் தோத்துனுக்குறோம். ஜெயிச்சிருந்தா செம்மடி அடிச்சிட்டு இருக்கலாம். ஃபில் பண்ணிட்டானா? வரல மச்சி. வரலன்னா இப்போ யார் ஆடுவா அவனுக்கு பதிலா? என்னடா ஒரு வாட்டி இப்படிதான் எவனாச்சும் சாவடிப்பானுங்க. ச்சே. கார்த்திக் டிஷர்ட் போட்டு வந்து ஆடுங்க. ஏய் ஏன் சிரிக்கிற? உண்மையில தான் சொல்றேன், ஆடுவாங்க. டேய், நான் விளையாடணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் எவனுமே என்னை விளையாட கூப்பிடல. இப்போ ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குற வயசுல வந்து விளையாட கூப்பிட்டா எப்படா? ஓடா, இந்த அருணாள் இருப்பான், அவனை கூட்டு போய் விளையாடுற வழியை பாடுறா. இவர் என்ன சும்மா ஜாலிக்கு சொன்னா எவ்வளவு ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்காரு. டேய்